எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறது முருங்கைக்கீரையில் ரொம்ப சுவையான ஒரு துவையல் தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். முருங்கைக்கீரையில் ரொம்ப சூப்பராக இப்போ இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ரொம்ப சுவையான ஒரு துவையல் தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இன்னைக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இன்னைக்கு முருங்கைக்கீரை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுட்டு நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பருப்பெல்லாம் ஜஸ்ட்டு வதக்கி நம்ம அரைக்கிறதுக்காக உளுந்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 2லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே ஒரு மிதமான தீயில இதை வறுத்தெடுங்க. கருக விடாமல் வறுத்தெடுக்கணும். இந்த துவையலுக்கு இந்த பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது. இப்போ இதுக்கு ஒரு 4 வரமிளகாய் நான் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். இதோட பூண்டு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கக்கூடிய பூண்டு ஒரு 3லேருந்து 4 சேர்க்குறேன். பெருசாக இருந்தால் 1 போதும். புளி நம்ம கடைசியாக நம்ம சேர்க்குறதுக்கு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ரொம்ப அதிகமாக எடுத்தால் பயங்கரமாக புளிப்பு சுவையாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிதமான தீயில இதை கருக விடாமல் வறுத்து எடுத்தாச்சு. ஸோ இது மாதிரி இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டு நான் முருங்கைக்கீரையும் அப்புறம் இந்த கருவேப்பிலையும் இதெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதோட நீங்கள் வேறு என்ன சேர்க்கலான்னா புதினாவும் கூட நீங்கள் சேர்க்கலாம். இப்போ நான் முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சும்மா 1 கப் அந்த மாதிரி எடுத்துருக்குறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு. தோசைக்கல் ஹீட் ஆனோடனே அதோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த முருங்கைக்கீரையை நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வடிகட்டியில் வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்குவோங்க. இது ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது ஜஸ்ட்டு இது நம்ம வதக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இலை பார்த்திங்கன்னா சுருங்கி வந்துடும். ஸோ அந்தளவுக்கு வதங்கினா போதும். ஜஸ்ட்டு வாசனையாக இருக்கும் வதக்கும்போது. ஸோ அந்த மாதிரி வதங்கினா போதும். இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா எப்போதுமே மாதத்துக்கு 1 தடவை 2 தடவை இந்த மாதிரி சாப்பிட்லாம். தினமும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆனால் அந்தளவுக்கு யாரும் சாப்பிட மாட்டோம். எல்லா கீரை வகைகளுமே நல்லது தான். ஆனால் இதில் கொஞ்சம் சத்துக்கள் அதிகம் அப்படிங்கிறதுனால இதை பேசிக்காக இதை அதிகமாக மாதத்தில் ஒரு 4-5 தடவை அந்த மாதிரி நான் எடுத்துப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் ஒரே மாதிரி சாப்பிட்றதுனா ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி துவையல் அப்புறமா குழம்பு வைக்கலாம். அப்புறம் ஜூஸ் கூட குடிக்கலாம், சூப்பு குடிக்கலாம். சூப்பு பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் புதினா சேர்த்துருக்கேன். இதோட அளவுகள்லாம் ஜஸ்ட்டு நம்ம சும்மா ஒரு கைப்பிடி எல்லாம் கலந்து இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கிறது தான். கருவேப்பிலை அதையும் அலசி அதையும் இதில் சேர்த்துருக்கேன். இந்த கருவேப்பிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரம் குளிர்ச்சி. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இதெல்லாம் எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு இந்த இலையெல்லாம் சுருங்குற வரைக்கும் வதக்கினா போதும். ஸோ இந்த அளவுக்கு இது வதங்கினா போதும். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் நம்ம போட்டு அரைக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே இலைகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த புதினா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நாள் ஆயிடுச்சு. அதில் இப்படி கலர் இதாகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நீங்கள் சமைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாமே 1 நிமிஷம் இது ஆறட்டும். இதை ஃபஸ்ட்டு பருப்பு மட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பு கொஞ்சம் பவுடராக அரைச்சிட்டு அப்புறம் மற்றது புளி இதெல்லாம் அதுக்கப்புறமா போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போவே புளி போட்டோம்னா பருப்பு அரைப்படாது. இப்போ பருப்பு அரைச்சாச்சு. அடுத்து நான் இலைகள்லாம் நான் சேர்த்துக்கிறேன். இலைகளெல்லாம் சேர்த்து அதோட புளி எல்லாமே ஒன்றா சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க. ஏன்னா நம்ம துவையல் மாதிரி அரைக்க போகிறோங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். நம்ம மொத்தமாக ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். நம்ம துவையல் மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு சுற்றணும் அப்படின்னா துவையல் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான துவையல், ஆனால் ரொம்ப ஹெல்த்து ஜாஸ்தி. இது நீங்கள் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு தயிர் சாதம் சாப்பிட்றீங்கன்னா சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். நான் பேசிக்காக ரைஸோடு அதை கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவேன். அப்படி இல்லைன்னா இட்லி தோசை இதோட கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்து அதிகம். கண்டிப்பாக இந்த வாரம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.